3 மாசமா என்னோட தம்பியோட கடைக்கு நான் போகவே இல்லை. அதுக்கான காரணம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். என் தம்பியும் ஃபோன் பண்ணி அப்பப்போ இன்னைக்கு கடை இருக்கு கண்டிப்பா வந்துரு அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி என்னால வர முடியாமையே போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஒய்ஃபுக்கு 6வது மாசம் முடிஞ்சு 7வது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம ரெயின்சிகா பாப்பாவையும் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ்க்கான மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃப்ரேம் ரெடி ஆன உடனே பேக்கிங் பண்ணி கொரியர் ஆஃபீஸில் வைக்கணும். ஸோ என்னோட ஃபேமிலி ஒர்க்கும் பிசினஸ் ஒர்க்கும் பார்க்குற டைமே எனக்கு சரியா போயிடுது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே தள்ளி வச்சுட்டு என்னோட தம்பியோட கடைக்கு நான் வந்துட்டேன். வழக்கம் போல என் தம்பி கிட்ட ஆனியன் முட்டை வீச்சு கேட்டிருந்தேன். அதே மாதிரி அவர் சூப்பரா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. வழக்கம் போல தாங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே அடிக்கடி வந்து சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஆனா நமக்கு இருக்கிற டைமுக்கு 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வர மாதிரி ஆயிடுதுங்க. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.